மூன்றாம் பிடிச்ச சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சூர்யா நந்தினி கழுத்தில் தெரிஞ்சு தலை கட்டினாரோ இல்லை தெரியாமல் தலை கட்டினாரோ, ஆனால் சுந்தரவரை வெறுப்பேற்றதுக்காக தான் நந்தினி கழுத்தை தாலியை கட்டியிருக்காரு. பட் இப்போது அருணாச்சலம் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, சூர்யா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நந்தினி கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு திரும்பவும் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சூர்யாவை மாற்ற போகிறாங்களோ அப்படின்னு டவுட் தான் வருது. இப்போ சூர்யா, அதாவது இப்போ நியாஸ் பார்த்தீங்கன்னா ரோஜா 2 சீரியலில் கமிட்டாக இருக்கார் அப்படின்றதால இதுலேருந்து அவர் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போது இந்த கல்யாண சீக்வன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் புது சூர்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலேருந்து கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் சுந்தரவல்லி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சூர்யாவுக்கு நான் பொண்ணு பார்க்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சூர்யாவை மாற்ற போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் நந்தினியை இப்போ அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக தன் தங்கச்சி படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வேலைக்கு போகிறதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்கே எவ்வளோ சொல்லி அருணாச்சலம் சொல்கிறாரு, அந்த வீட்டு வேலை செய்கிற அவரும் சொல்கிறாரு, இதுவும் குடும்பம் தாமான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் யார் சொல்கிறேன்னு காதில் வாங்கலை. இப்போது தனியாக ஒரு வேலைக்கு போகிறதா முடிவு எடுக்கிறாங்க. அருணாச்சலம் பணம் கொடுத்தும் கூட எனக்கெல்லாம் வேணாம், என் சம்பளத்தை மட்டும் கொடுங்கன்ற மாதிரி ரொம்ப அப்படி கட்டணட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இது அருணாச்சலத்தை கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவரும் என்ன பண்ணுறது ஏமா முடிச்சிட்ருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஒன்று சூர்யா மாறணும், அப்படி இல்லாட்டி நந்தினி இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக யோசித்து சூர்யா மாற்ற முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத.